நம்மளுக்கு ரோசம், சூடு, சொரணை, மானம், வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுகவுல? சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் இந்த கூட்டணிக்கு இவங்க இத்தனை சீட்டு கொடுக்கிறோம், இத்தனை பணம் கொடுக்கிறோம்னு முயற்சி பண்ணாங்க. எல்லா பேப்பர்லயும் வந்தது. அதுக்கு மேல மானநஷ்ட வழக்கு போடுறாங்களே. 2G ஸ்பெக்ட்ரத்தில் பின்னணியில் இருந்தது ஸ்டாலின். நான் இப்ப சொல்றேன், அதுக்கு வழக்கு போட. அதாவது அவருக்கு தொழிலே கட்சிகளை உடைக்கிறது, ஆட்களை பிரிக்கிறது. முஸ்லீம் லீக்கை ரெண்டாக்குனாரு, பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டாக்குனாரு, கம்யூனிஸ்ட் கட்சியை ரெண்டாக்குனாரு, மணலி கந்தசாமியை பிரிச்சாரு, வர்த்தக சங்கத்தை ரெண்டா பிரிச்சு விக்ரமராஜாவை வெள்ளையங்கிட்ட தனியா பிரிச்சுட்டு போனாரு. துண்டாடுவது, இரண்டகம் செய்வது, வேறுபடுத்துவது அவருக்கு எவ்வளவு ஞானமும் அறிவும் இருந்தாலும் அவர் ரத்தத்தோடு கலந்த குணம். தேர்தல் முடிஞ்சது. ஹிந்து பத்திரிகை இந்த வெற்றிக்கு காரணம், பிரதான காரணம் வைகோ கேம்பெயின் போட்டது. நான் வச்சிருக்கேன் பேப்பர். அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? உலக மகா மோசடி செய்வது அண்ணன் கலைஞரை மிஞ்ச உலகத்தில் எவனும் கிடையாது. காவிரி பிரச்சனையில, மீத்தேன் பிரச்சனையில திமுக துரோகம் இழைத்தது. மீத்தேன் கையெழுத்து போட கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்டாரு மிஸ்டர் ஸ்டாலின். தெரியாம போட்டாரா? இக்னரன்ஸ் ஆஃப் லா நோ எக்ஸ்கியூஸ். எனக்கு தெரியாம கொலை செஞ்சுட்டேன்னு எவனும் தப்பிச்சிட முடியாது. நிலையை எப்படி மாத்துவீங்க? நீங்க கையெழுத்து போட்டு எதிர்க்கிறீங்க, நீங்க கொலை செஞ்சுட்டு இல்லையா? இது பச்சை துரோகம் இல்லையா காவிரி தீர மக்களுக்கு? திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு திட்டத்துக்காக கையெழுத்து போடுறதுக்கு என்ன மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம் என்ன? அதுக்கு தான் கையெழுத்து போட்டாங்க. இது குறித்து வாயே திறக்கல ஸ்டாலின் பலகாலம். இப்பதான் சொல்லி கொடுத்து பல பேர் இந்த பதிலை சொல்றாரு. அந்த படுகொலைக்கு உடந்தையாக இருந்து விட்ட முன்னாள் முதலமைச்சரும் திமுகவும் இப்பொழுது ராஜபக்சே அழைத்து வரக்கூடாது என்று அங்கே போராட வேண்டியதானே? அங்கே நீங்க நடத்துங்க, அவனை அழைச்சிட்டு வாங்க, விருந்து வைங்க, மந்திரி சபையில நாங்க இருப்போம். இங்க தமிழ் மக்களை மாற்ற நாங்க இங்க கருப்பு கொடிக்கு வள்ளுவர் கோட்டத்தில் காட்டணும். இந்த ராஜபக்சே எடுத்து தூதரகத்துக்காக போகலாமே. திமுகவோடு கைகோர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். இலங்கை பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் இணைந்து போராட வேண்டும் என்ற திமுக தலைவர் கருணாநிதியின் கருத்து பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பச்சை துரோகிகளோடு யாரும் கைகோர்க்க முடியாது. இப்ப அவங்க யாருக்கு போராடுறாங்க தெரியுமா? அவங்களை எதிர்த்து போராடுறாங்க. செய்த குற்றத்துக்கு சில பேர் பாவ மன்னிப்பு கேட்டு தேவாலயத்துக்கு போறது மாதிரி அவர்கள் செய்த துரோகத்துக்கு, குற்றத்துக்கு அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுறாங்க. அவங்களை எதிர்த்து அவங்களே கருப்பு கொடி காட்டுறாங்க.